ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தியில் நாம் கானாவூர் திருமண நிகழ்வை வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, மற்ற 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா மூவரும் இயேசு செய்த பல புதுமைகளை தங்களுடைய நற்செய்திகளில் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே இயேசு செய்த 7 புதுமைகளை மட்டும் அருள் அடையாளங்கள் என்ற தலைப்பில் குறிப்பிடுகின்றார். அந்த 7 புதுமைகள் என்னவென்றால், இன்று நாம் வாசித்த கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய நிகழ்வு, 2வது அரசு அலுவலர் மகனை குணமாக்கிய நிகழ்வு, 3வது 38 ஆண்டுகள் நோயுற்றிருந்த மனிதனை எருசலேமில் அந்த மண்டபத்திலே குணமாக்கிய நிகழ்வு, 4வது 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வு, 5வது இயேசு தண்ணீரின் மீது நடந்து வந்த புதுமை, 6வது பிறவியிலே குருடனாக பிறந்தவரை பார்வையற்ற அந்த மனிதரை குணமாக்கிய நிகழ்வு, 7வது இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்த நிகழ்வு. இவைகளை 7 அருள் அடையாளங்களாக யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். அதிலே முதலாவதாக அவர் குறிப்பிடுவது இன்று நாம் வாசித்த கானாவூர் புதுமை நிகழ்வு. இந்த புதுமையை குறித்து பேசுகின்ற போது யோவான் குறிப்பிடுகின்றார், இயேசு செய்த முதல் அடையாளம் என்று சொல்லுகின்றார். அதாவது இயேசு செய்த முதல் புதுமை இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய புதுமை. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் புதுமையை குறித்து பல ஆய்வுகளை செய்த விவிலிய அறிஞர்கள் இதிலிருந்து 4 முக்கியமான கூறுகளை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு புதுமையில் இந்த 4 கூறுகளும் முக்கியமாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த 4 கூறுகள் என்ன என்பதை பற்றி இந்த மறையுரையில் நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, முதலாவது கூறு அழைப்பு. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசுவும் அவருடைய சீடர்களும் இத்திருமண நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று. ஆம், இயேசு அழைக்கப்பட்டால், இயேசு இருந்தால்தான் அந்த இடத்தில் ஒரு புதுமை நிகழும் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. இயேசு அழைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அவர் வந்த பிறகு அவ்விடத்தில் புதுமை நிகழும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதற்கு பல உதாரணங்களை நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய புதுமைகளில். அதிலே முக்கியமான ஒன்றாக நாம் பார்ப்பது யோவான் நற்செய்தியில் 2வதாக இடம்பெறுகின்ற அந்த அருள் அடையாளம், அரசு அலுவலக மகனை இயேசு குணமாக்கிய நிகழ்வு. அந்த அரசு அலுவலர் இயேசுவிடம் வந்து, இயேசுவே வாரும், என்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், வந்து அவனை குணமாக்கும் என்று சொல்லி அழைப்பார். எனவே இயேசுவே வந்து குணமாக்கும் என்று சொல்லி அழைக்கின்றார். எனவே ஒரு புதுமை நடைபெற வேண்டும் என்றால் அங்கு இயேசு அழைக்கப்பட வேண்டும், இயேசு வர வேண்டும். அது மிக 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 முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, இதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற போது ஆண்டவரே வாரும், மாரநாத்தா என்று சொல்லி ஜெபித்ததாக நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு இடத்தில் புதுமை நிகழ வேண்டும் என்றால் அங்கு ஆண்டவர் வர வேண்டும், அவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அப்போதுதான் அங்கே புதுமை நிகழும் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். 2வது, ஒரு புதுமை நிகழ்வதற்கான 2வது கூறு, அங்கே பரிந்துரை இருக்க வேண்டும், பரிந்துரை ஜெபங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய புதுமையில் பரிந்துரை செய்பவள் அன்னை மரியாள். அந்த திருமண நிகழ்விலே திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்பதை அறிந்த மரியாள் இயேசுவிடம் வந்து சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு, அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் இறுதியிலே அன்னை மரியாளின் பரிந்துரை ஜெபத்தினால் தன் மனதை மாற்றி இந்த புதுமையை ஆண்டவர் இயேசு நிகழ்த்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு புதுமை, ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் அங்கு பரிந்துரை மிக 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 முக்கியம். இந்த பரிந்துரைக்கு மிக மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்பது தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ஆபிரகாம் சோதோமிற்காக
அங்கு கடவுளிடம் பரிந்துரை பேசி அந்த நிகழ்வை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, சோதோமை கடவுள் அழிக்க முற்பட்ட போது ஆபிரகாம் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார். அங்கே நல்லவர்கள் இருக்கக்கூடும், அவர்கள் பொருட்டு நீர் அடிக்காமல் இரும் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்ல, நற்செய்தியின் பல புதுமைகளில் இந்த பரிந்துரையை நாம் பார்க்கின்றோம். நூற்றுவ தலைவன் தன்னுடைய வேலையாளுக்காக வந்து பரிந்துரை செய்கின்றார். கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக வந்து அங்கே பரிந்துரை செய்கின்றார். முடக்குவாதமுற்ற மனிதனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்களே, அவர்கள் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுக்காக இயேசுவிடம் வந்து பரிந்துரை செய்கின்றார்கள். இப்படி பலர் பரிந்துரை செய்கின்ற போது அங்கே புதுமைகள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு புதுமை நிகழ வேண்டும் என்றால் அங்கே பரிந்துரை மிக 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 முக்கியமானது. 3வது, செயல்படுதல். அன்புக்குரியவர்களே, ஒரு புதுமை நடக்க வேண்டும் என்றால் அங்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் அங்கிருக்கின்ற பணியாளர்களிடம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அப்போது ஆண்டவர் அந்த பணியாளர்களிடம் இக்கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லுவார். அதை கேட்டு அவர்கள் சாடிகளை தண்ணீரால் நிரப்புகின்றார்கள். அங்கே புதுமை நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தையை கேட்டு எங்கே மனிதர்கள் செயல்படுகிறார்களோ அங்கே நிச்சயமாக புதுமை நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்து கூட நாம் எடுத்து சொல்லலாம். அதாவது 2 அரசர் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். நாமான் என்ற தொழுநோயுற்ற அந்த மனிதனை இறைவாக்கினர் எலிசா குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வு. அந்த நிகழ்விலே எலிசா சொல்லுவார், யோர்தான் நதியிலே சென்று 7 முறை உன்னையே நீர் கழுவும் என்று சொல்லுவார். தொடக்கத்தில் அதை மறுப்பார் நாமான். ஆனால் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்பார். அதன் பிறகு அவர் நலம் பெறுவார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு புதுமையிலும் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துகின்ற போது அங்கே புதுமை நடைபெறும். இந்த ஆண்டவர் நற்செய்தி, இந்த யோவான் நற்செய்தியிலே 3வது அருள் அடையாளமாக நாம் பார்ப்பது 38 ஆண்டுகள் நோயுற்றிருந்த மனிதனை ஆண்டவர் குணமாக்குவார். அந்த மனிதன் சொல்லுவான், இந்த குளம் கலங்குகின்ற போது என்னை இறக்கிவிட ஆள் இல்லை என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் இயேசு அவன் குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை உணர்ந்து கொண்டு உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்வார். அவன் தன் படுக்கையை எடுத்து நடக்க ஆரம்பிப்பான். உடனே அவன் குணம் பெறுவான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அங்கு செயல்படுகின்ற போது புதுமை நிச்சயமாக நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, அன்பார்ந்தவர்களே, விசுவாச பெருக்கம் அல்லது வளர்ச்சி, நம்பிக்கையின் பெருக்கம் என்று சொல்லலாம். ஒரு புதுமை நடக்கிறது என்றால் அங்கே விசுவாசம் பெருக வேண்டும், நம்பிக்கை வளர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், இந்த புதுமை நிகழ்ந்து முடிந்த பிறகு இயேசுவின் சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு புதுமையினுடைய அடிப்படையான நோக்கம் விசுவாச பெருக்கம், நம்பிக்கை வளர்ச்சி. அன்புக்குரியவர்களே, இயேசு ஒவ்வொரு புதுமையையும் செய்ததனுடைய அடிப்படையான காரணம், ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லது நம்பிக்கை தளர்ந்து போனவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பல புதுமைகளை செய்திருக்கிறார். ஒருபோதும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவோ அல்லது மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவோ இயேசு ஒருபோதும் புதுமைகளை செய்ததில்லை. சாத்தான் பாலைநிலத்தில் அவரிடம் வந்து கல்லை அப்பமாக மாற்றி என்று சொன்னவுடனே போ அப்பாலே சாத்தானே என்று விரட்டி அடிக்கின்றார். அவரை அரசராக்க வேண்டும் என்று மக்கள் கூட்டம் ஆசைப்பட்ட போது அவரிடமிருந்து அவர் நழுவி சென்று விடுகின்றார். நீ கடவுளின் மகனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னபோது அவர் மௌனமாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 23:7 நாம் வாசிப்போம், ஏரோது அரசன் இயேசு ஏதாவது புதுமைகளை செய்வாரா என்று அவர் பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்ததாக. அப்படி அவர் ஏரோதை மகிழ்விக்க வேண்டும் என்று
அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்பியிருந்தால் அவனுடைய அரசவைக்கு சென்று அவர் தண்ணீரை அங்கே திராட்சரசமாக மாற்றி இருக்கலாம், கல்லை அங்கே அப்பமாக மாற்றி இருக்கலாம். ஆனால் இவைகளை எல்லாம் இயேசு ஒருபோதும் செய்ததில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய சுயலாபத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அவர் ஒருபோதும் புதுமைகளை செய்ததில்லை. மாறாக இயேசுவின் புதுமையினுடைய நோக்கம் மக்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அதற்கு சிறந்த உதாரணம் நாம் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்ற 7வது அருள் அடையாளம், அங்கே லாசரை உயிர் பெற்கின்ற அந்த நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, லாசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதே அவருடைய சகோதரிகள் மார்த்தா, மரியா இயேசுவுக்கு ஆள் அனுப்புகின்றார்கள். ஆனால் இயேசு தாமதமாக செல்வார். அவர் தாமதமாக செல்வதற்கு காரணத்தையும் சொல்வார். நான் தாமதமாக ஏன் செல்கிறேன் என்றால் அதை உங்கள் பொருட்டு, சீடர்களின் பொருட்டு செல்கிறேன் என்று சொல்வார். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கையை பெருக்க வேண்டும், விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமதமாக செல்வார். அந்த லாசரை உயிர் பெற்ற அந்த நிகழ்வினுடைய இறுதியிலே நாம் பார்ப்போம், அந்த துக்க வீட்டிற்கு வந்திருந்த பல யூதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு புதுமை நிகழ்வதற்கு அடிப்படையான நோக்கமாக இருப்பது விசுவாச வளர்ச்சி. எனவே இந்த 4 கூறுகள் தான் ஒவ்வொரு புதுமையிலும் இடம்பெற்றிருக்கும் என்று விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இயேசு அழைக்கப்பட வேண்டும், 2வது பரிந்துரை இருக்க வேண்டும், 3வது செயல்பாடு இருக்க வேண்டும், 4வது விசுவாசம் வளர வேண்டும். இந்த 4ற்காகத்தான் இயேசு தன்னுடைய வாழ்வில் பல புதுமைகளை செய்திருக்கின்றார். நம்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இயேசு புதுமைகள் செய்ய வேண்டும் என்றால் இந்த 4 நிலைப்பாடுகள், 4 கூறுகள் அவை இடம்பெற்றிருக்க வேண்டும். இயேசுவை நாம் அழைக்க வேண்டும், பரிந்துரை ஜபங்கள் இருக்க வேண்டும், செயல்பாடுகள் இருக்க வேண்டும், அங்கே விசுவாசம் வளர வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய மையமாக இருக்கின்ற அன்னை மரியாள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்னை மரியாள் பரிந்துரை செய்தது போல நாமும் பலருடைய வாழ்விலே புதுமைகள், அற்புதங்கள் நிகழ பரிந்துரை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய புதுமைகள் எல்லாம் சுயநலத்திற்கானது அல்ல, மக்களுடைய விசுவாசத்திற்காக, பிறருக்கானது. எனவே அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிலே இருந்து நாமும் பிறருக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற போது நிச்சயமாக அதுவெல்லாம் நடக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவை நாம் அழைப்போம். பிறருடைய வாழ்வில் நடக்க பரிந்துரைகளை நாம் செய்வோம். நாம் இயேசு சொல்வதை ஏற்று அதை செயல்படுத்துவோம். விசுவாசத்தில் வளருவோம். ஆமென்.